இவள் யாரோ எழுந்து வரும் இவள் யாரோ மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை ஆசீர்வதிப்பேன். என்று மொழிந்தவர் அழைத்திடும், திருக்கரங்களில் அணைத்திடும். என்று மொழிந்தவர் அழைத்திடும், திருக்கரங்களில் அழைத்திடும். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறை வழியினில் நடந்திடுவோம். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வார்த்தையான இறைவனை கருவில் தாங்கி உலகிற்கு அளித்தவர் நம் அன்னை மரியா. மரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை மறையுண்மையாக ஏற்றுக்கொண்ட நாம் இன்று அவரை இறைவாக்கினர்களின் அரசி என்ற கோணத்தில் சிந்திக்கவிருக்கிறோம். புனித ஜெபமாலை அன்னையின் 270ஆம் ஆண்டு பெருவிழாவின் 7ஆம் நாளான இன்று இச்சிந்தனையின் பாதையில் திருப்பலி வழியாக நம்மை வழிநடத்த வந்திருக்கும் அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் புனித தொன்போஸ்கோ அன்பியம், புனித அருளானந்தர் அன்பியம், புனித அந்தோனியார் அன்பிய இறைமக்கள் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இத்திருப்பலியில் இணைந்து இறைவனின் அருளில் நிறைந்திட ஆவலுடன் காத்திருக்கும் அன்னையின் பிள்ளைகள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இறை வாக்கினர்களாக நாமும் வாழ்ந்திட வரம் வேண்டியவர்களாய் இக்கல்வாரி பலியில் இணைவோம் வாரி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஜெபமாலை அன்னைக்கு 270ஆம் ஆண்டு பெருவிழாவை நவநாட்கள் வழியாக நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். 7வது நாளாக இன்று நாம் அன்னைக்கு நன்றி செலுத்துவதற்கும் அன்னையினுடைய பரிந்துரையால் அவரது அருளை பெறுவதற்குமாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் நமது திருவிழாவின் நவநாளின் சிந்தனைக்கு அன்னை மரியாள் இறைவாக்கினர்களின் அரசி என்ற சிந்தனையோடு நாம் தொடங்குகிறோம். இந்த மாலை நேரத்தில் இந்த கல்வாரி திருப்பலியை நிறைவேற்றி அன்னையினுடைய பரிந்து பேசுதலையும் அன்னையினுடைய இரக்கத்தையும் பெற்றுத் தருவதற்காக நம்மிடையே வந்திருக்கின்ற அருட்தந்தை சகாய ஜெயக்குமார் அவர்களை பழைய கோவில் இறைமக்கள் அனைவருடைய சார்பாக
அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். கரவொலி எழுப்பி வரவேற்போம். இன்றைய நாளில் அன்னை மரியாள் இறைவாக்கினர்களின் அரசு என்ற சிந்தனையில் நமக்கு விவிலிய சிந்தனைகளையும் மறையுரையாக அருளுரை வழங்க வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை அருள் சகாயராஜ் அவர்களை பழைய கோவில் இறைமக்கள் அனைவருடைய சார்பாக கரவொலி எழுப்பி அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய நாளில் இந்த மாலை திருவழிபாட்டை வழிநடத்தி நாம் பங்கு பெற்று ஆண்டவர் இயேசுவினுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற இன்றைய திருவழிபாடுகளை வழிநடத்தப் போகிற புனித அருளானந்தர், புனித அந்தோணியார், புனித தொன்போஸ்கோ அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் வருக வருக என்று கரவொலி எழுப்பி வரவேற்போம். இந்த கல்வாரி திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப தேவைகள், குடும்பத்திலே எவையெல்லாம் அன்னையினுடைய ஆசிரால் நிறைவேற வேண்டும் என்று கடந்த வாரம் முழுவதும் ஜெபித்திருக்கிறோமோ அந்த கருத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த மாலை பலியில் ஜெபிப்போம். அன்னை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற அந்த அன்னை நிறைவாக நமக்காக பரிந்து பேசுவார் என்ற உணர்வுகளோடும் நம்பிக்கைகளோடும் இந்த கல்வாரி பலியிலே இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய தவறுகள் குற்றங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பிற்காக மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
இறைவனே ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நேரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாற்றியிருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உமது திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 மற்றும் 16. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை. ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருள்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள்மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கி செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருட்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல். எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல்,
உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாய் இருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். ஆயினும் அவர்களுள் சிலரை வாளுக்கும் பஞ்சத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் இரையாக்காமல் விட்டு வைப்பேன். அவர்கள் தாங்கள் போய் சேரும் வேற்றினத்தாரிடையே தங்கள் அருவருப்புகள் எல்லாவற்றையும் பற்றி எடுத்து கூறுவர். அப்போது அவர்கள் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒளியாகி
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பயமெந்தன் வாழ்வில் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பயமெந்தன் வாழ்வில் இல்லை. வழியாக என் தெய்வமே துணையாக வருவார் என்றும். வழியாக என் தெய்வமே துணையாக வருவார் என்றும். பெலனானவர் நின்னரனானவர், பெலனானவர் நின்னரனானவர், என்றென்றும் இனிவிட்டு விலகாதவர். வழியாக என் தெய்வமே துணையாக வருவார் என்றும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மீட்பரானவர் சாவை வென்று வாழ்வின் நற்செய்தியை நம்மில் தந்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1. இறை வாக்குகள் 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிலும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர்
அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தியின் நாயகனாம் இறைவா, இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாகிய ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், பொதுநிலையினர், துறவற சபையினர் ஆகியோர் அவர்களது ஆன்மீக வாழ்வில் சந்திக்கின்ற கசப்பான அனுபவங்களைக் கண்டு கலைந்து போய்விடாமல் புத்துணர்வோடு பணியாற்ற இறைவாக்கினர்களின் அரசியாம் எங்கள் ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையின் உருவே இறைவா, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாங்கள் நிறைந்த ஞானமோடு விளங்கவும், அனைத்து கலைகளிலும் திறமையானவர்களாக திகழவும், உள்ள தூய்மையோடு வாழவும், இறையாட்சியின் மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் மறை சான்றுபவர்களாகவும் வாழ்ந்திட எங்கள் ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக வேந்தனே இறைவா, ஆதரவின்றி தவிப்போர், நோய் நொடியில் வாடுவோர், வறுமையில் உழல்வோர் ஆகியோரை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் கொடுத்து தீராத நோய்களை குணமாக்கி இருளான பாதையிலிருந்து ஒளிமயமான வளமையான வாழ்விற்கு அவர்களை உருவாக்கிட எமது ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மறுமலர்ச்சியின் மன்னனே இறைவா, மரியன்னையைப் போல துயரங்களை கண்டு துவண்டு போய் விடாமல், வேதனைகளை நினைத்து வீழ்ந்து போய் விடாமல், சோதனைகளை கண்டு சோர்ந்து போய் விடாமலும் உறுதியான மனதுடனே செயல்பட எமது ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைப்பாறுதலின் ஆண்டவரே இறைவா, எமது பங்கில் மரித்து போன குழந்தைகள், சகோதர சகோதரிகள் மற்றும் பெரியோர்களது ஆன்மாக்களை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் ஆன்ம இளைப்பாறுதலை பெற எமது ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான வானக தந்தையே, எங்களுடைய வாழ்வுக்கு தேவையானவற்றை நம்பிக்கையோடு உமது திருப்பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆயினும் எங்களுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே எமக்கு தேவையானவற்றை மட்டும் நல்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ.
ஞானத்தை கொடுப்பேன். ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன். ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்னையே நான் தருகின்றேன், என்னையே நான் தருகின்றேன், என்னையே நான் தருகின்றேன், என்னையே நான் தருகின்றேன். உன் மகிமைக்காக என்னையே நான் தந்திடுவேனே, உன் மகிமைக்காக என்னையே நான் தந்திடுவேனே. என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். உமது ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோர்கள் ஆவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மகிழ்ச்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர்
நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயராய் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசானா, ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அன்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன மகிழ்வோடு ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனுடைய செம்மறி, உலகத்தின் பாவங்கள் அனைத்தையும் போக்குபவர். விண்ணக மண்ணக அரசியை நமக்கு தாயாக கொடுத்தவர் இவரே. இவர் தரக்கூடிய இந்த திரு விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை மறவாதவரே, என்னை நினைவாதவரே, உன்னை
வேலையா நேச ஏசையா உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா என்னில் மறவாதவரே என்னில் நிறைவானவரே உன்னை நான் நம்புவேனையா நேசரேசையா உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா என்னை மறவாதவரே என்னில் நினைவானவரே தந்தவர் தரணி வந்தவர் தன்னலங்கள் மறைய வைத்தவர் தன்னை தந்தவர் தரணி வந்தவர் தன்னலங்கள் மறைய வைத்தவர் நானே வாழும் வழியும் உண்மை என்று சொன்னீரே உம்மை வழங்கிடவே வானி நின்று இறங்கி வந்தீரே நானே வாழ்வு வழியும் உண்மை என்று சொன்னீரே உம்மை வழங்கிடவே வாரி நின்று இறங்கி வந்தீரே என்னை மறவாதவரே என்னில் நினைவானவரே உன்னை நான் நம்புவேனையா நேசரேசையா உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா என்னை மறவாதவரே என்னில் நினைவானவரே தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே உன்னை எந்த உள்ளங்கையில் வரைந்து விட்டேனே உன்னை மறவாது என்னாலும் நினைத்திடுவேனே உன்னை எந்த உள்ளங்கையில் வரைந்து விட்டேனே உன்னை மறவாது என்னாலும் நினைத்திடுவேனே என்னை மறவாதவரே என்னில் நினைவானவரே உன்னை நான் நம்புவேனையா நேசரேசையா உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா என்னை மறவாதவரே என்னில் நினைவானவரே அன்பு நிறைந்தவர்களே, நம்முடைய பெருவிழா கொண்டாட்டத்தினுடைய 7வது நவநாளாகிய இன்று நம் மத்தியிலே வருகை தந்து இந்த திருவழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு தலைமையேற்று வழிநடத்தி கொடுத்தவர் அருள் பணியாளர் சகாய ஜெயக்குமார் அவர்கள். தந்தை அவர்கள் தற்போது ஆர்சி மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளராகவும் தலைமை ஆசிரியராகவும் இருந்து சிறப்பாக பணியாற்றி வருகிறார். தந்தை அவர்களை பற்றி சொல்கிற போது, தந்தை அவர்கள் பொன்மலைப்பட்டியில் இருக்கிற திரு இறுதி ஆண்டவர் மேல்நிலைப் பள்ளியிலும் கீரனூரில் மற்றும் நாசிரியத்தில் இருக்கிற பள்ளிகளிலும் தாளாளராகவும் தலைமை ஆசிரியராகவும் இதில் வரை பணியாற்றியிருக்கிறார். தந்தை அவர்கள் தன்னுடைய கல்வி பணியை நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக சிறப்பாக கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தந்தை அவர்கள் நாசிரியத்திலே
பணியாற்றிய போது தந்தை அவர்களிடம் என்னுடைய ஓராண்டு களப்பணி பயிற்சியை செய்திருக்கிறேன். தந்தை அவர்கள் சிறந்த படைப்பாற்றலும் திறமைகளும் கொண்டவர். வளர்கிற குருமானவர்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தக்கூடியவர். எனவே தந்தை அவர்கள் இன்று நம்ம மத்தியில் வந்திருந்து நமக்காக ஜெபித்து இறையாசி கொடுத்திருப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகத்தினுடைய நன்றிகளை தெரிவிக்கும் வண்ணம் திருவாளர் ஜான் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். இறைவாக்கினர்களின் அரசி நம் அன்னை, இறைவனினுடைய வாக்காய் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லக்கூடியவர்கள், இறைவனினுடைய வாயாக இருக்கக்கூடியவர்கள். எல்லோருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம், உதாசீனப்படுத்தி விடுகிறோம், உதறி விடுகிறோம். ஒரு சிலர் அந்த வாய்ப்பை வழியை பற்றி கொண்டு இறைவாக்கினராக வாழ்ந்து சாதிக்கிறோம் என்பதை இன்றைய இறைவார்த்தை பகிர்வின் வழியாக நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். இந்த நாளிலே நம் மத்தியிலே வருகை தந்து நமக்காக இறைவார்த்தை பகிர்வை கொடுத்தவர் அருள் பணியாளர் அருள் சகாயராஜ் அவர்கள். தந்தை அவர்களை நேற்றுதான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தலைப்பை சொல்லி எங்களுக்காக வந்து மறையுரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஏனென்றால் நமக்கு அருளுரை வழங்க வேண்டிய தந்தை ஆல்பர்ட் அவர்கள் சில காரணங்கள் நிமித்தம் வர இயலாத சூழலால் தந்தை அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்ட போது முகமலர்ச்சியோடு ஒப்புக்கொண்டவர். தனக்கு கொடுக்கப்பட்ட இறைவாக்கினருக்கான அழைப்பை மறுபேதும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டவர். எனவே தந்தை அவர்களை இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். தந்தை அவர்களினுடைய பணி சிறக்க ஜெபிக்கிறோம். தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகத்தினுடைய நன்றிகளை தெரிவிக்கும் வண்ணம் திருமதி டயானா இசபெல்லா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை சமர்ப்பிப்போம். நவநாளின் 7வது நாளாகிய இன்று நம் மத்தியிலே மேலும் கூட வந்திருந்து நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியவர், நமக்காக ஜெபித்தவர், அவ்வப்போது நம்முடைய பங்கு இறை சமூகத்திற்கு தேவையான, அதுவும் குறிப்பாக திருவழிபாட்டு நிகழ்வுகளிலே நமக்கு அடிக்கடி உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர் அருள் தந்தை மரிய லூயிஸ் அவர்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகத்தினுடைய நன்றிகளை தெரிவிக்கும் வண்ணம் திருமதி அக்சிட்டா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய 270ஆம் ஆண்டு பெருவிழா நவநாளின் 7வது நாளில் இன்று திரு யாத்திரையாக வந்திருந்து திருவழிபாடை சிறப்பு செய்து கொடுத்திருக்கக்கூடிய புனித அருளானந்தர், புனித அந்தோணியார், புனித தொன்போஸ்கோ, அன்பியங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவிப்போம். இந்த நாளில் திரு யாத்திரையிலே கலந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை நீங்களும் உற்சாகப்படுத்துகிறீர்கள், நாங்களும் உற்சாகப்படுத்துகிறோம். ஆகவே இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறை இந்த புனிதர்களுடைய உருவத்தை அணிந்து கொண்டு நமக்கு திரு யாத்திரையிலே கலந்து கொண்டு குழந்தைகளை பாராட்டுவோம். குழந்தைகள் முன்னாடி வாங்க. புனித அருளானந்தர் நீங்கள் பார்த்துட்டு, அதனால் ஒவ்வொரு ஆளாக நான் வாசிக்கிறேன். அருளானந்தர் எப்படி இருப்பான்னு நீங்கள் பார்க்கணும். புனித அருளானந்தர். அருளானந்தர் ஒரு வாளோடு இருக்கிறார். அதாவது மற்றவங்களை வெட்டுறதுக்கு இல்லை, அவர் மறைசாட்சியாக மரித்தது வாளால் வெட்டப்பட்டார். அதனுடைய அடையாளம் தான் வாள். அதனால் நீங்கள் வாளை பார்த்தோன்னே மற்றவங்கள வெட்டிடுறதா நினச்சிடாதீங்க. அருளானந்தர். இரண்டாவதாக புனித அந்தோணியார்.
பதுவை அந்தோணியார். அடுத்ததாக புனித தொன்போஸ்கோ. அவர்களோடு இணைந்து ஜெபமாலை மாதா என்று ஜெபமாலையோடு வந்திருக்கிறார்கள். நீங்களும் வாங்க. நல்லா கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க. வானதூதர்களும் வந்துட்டாங்க. வெரி குட். இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறோம், உற்சாகப்படுத்துவோம். வெரி குட், தேங்க்யூ. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ்வருள் அடையாளத்தில் உமது திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எந்நாளும் இறைவன் நம்மோடு என்ற உணர்வோடு மகிழ்வாய் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றாக நீர் படைத்த அண்டங்கள் ஊழ்கள் யாவும் நீர் துடித்துள்ள வந்து உண்மை போற்றி கொள்கின்றன. இன்று நாங்கள் உன் திருமகன் இயேசு வழியாகவும் அவருடைய அன்னையாம் ஜெபமாலை எண்ணெய் வழியாகவும் எங்கள் புகழஞ்சியை நன்றி உணர்வோடும் பெருமகன்களோடும் கொள்கின்றோம். நாங்கள் விண்ணகத்தில் பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உண்மை நோக்கிய உணவாக பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த திருப்பவனியையும் உங்களையும் ஆசீர்வதித்து அனைவரும் ஜெபமாலை எண்ணெய் வழியாக காத்து வழி நடத்துவாராக.